எதிர்நீச்சல் சீரியல்ல நேற்று நல்ல திருப்பங்களுடன் சீரியல் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாட்களா குணசேகரன் ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டு வந்தாரு. அந்த ரகசியம் சக்திக்கு மட்டும் தெரியாம ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அந்த ரகசியம் தெரிஞ்சிடுது. இதை எடுத்து குடும்பத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே கதறி அழுகுறாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட பாவ பணத்துலதான் நாங்க வந்தோமா, இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நாங்க இருக்கவே கூடாது, எங்களோட இந்த இடத்துல எங்களை இப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நந்தினி, ஐயோ இவங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, இவ்வளவு கொடூரமானவர அந்த ஆளு, இதுக்கு மேல அந்த இடத்துல இவன் இருக்கவே கூடாது, சக்தி இருக்கவே கூடாது, யார் யாரையும் என்ன பண்றவங்க சக்தியை கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவாரு, அவரை வர சொல்லு அப்படின்றாங்க. ஜனனி சக்திக்கு போன் பண்ணி இந்த விஷயமே எதுவுமே தெரியாதபடி பேசுறாங்க. அப்ப சக்தி ஜனனி இங்க என்னென்னமோ நடந்து போச்சு ஜனனி அப்படின்றாங்க. எதா இருந்தாலும் பரவாயில்ல சக்தி, நீ முதல்ல இங்க கிளம்பி வா அப்படின்றாங்க. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே சக்திக்கு இந்த விஷயம்லாம் ஜனனிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. இதை அடுத்து வீட்டுல பசங்க எல்லாம் வராங்க. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இவங்களை யார பத்தியுமே நீங்க நம்பாதீங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழுங்க, இவங்களோட பாவம் இவங்க இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல குணசேகரன் வெளியில சக்தியோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு தகவல் வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அதே போல அடியாள் கிட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணே அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு ஆயிடுச்சு, சக்தி எஸ்கேப் ஆகி ஒரு சாமியாடி கூட போயிட்டாரு, அவரை பார்த்து பேசிட்டு இப்ப திரும்பி வந்துகிட்டு இருக்காருன்னு அப்படின்னு. அவன் பார்த்து பேசுறவரும் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களை என்ன வேலை செய்ய சொன்னேன் அப்படின்றாரு. ஆனா இல்லண்ணே, நாங்க அப்படித்தான் நினைச்சோம், ஆனா எங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்க ஓடிட்டானே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்க தம்பிங்கிறதுனால நாங்க கொஞ்சம் அடிச்சுட்டு மிரட்டிட்டு விட்டுறலாம்னு நினைச்சோன்னோன்றாங்க. என்னது ஏன் தம்பியா, நான் தானடா அவனை முடிக்க சொல்லி அனுப்பினேன், அப்புறம் ஏன் தம்பின்னா என்ன அர்த்தம், உன்னோட கையால் ஆகாத தளத்துக்கு இதெல்லாம் சாக்கா சொல்லாத, அவன் கதையை முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி முடிக்க முடியலன்னா நீ சொல்லு, நானே நேரா ராமேஸ்வரம் உன்னை கொண்டு கடல்ல வீசிட்டு அவன் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லண்ணே நானே முடிச்சிடுறேன்னா, நீங்க எதுவும் பத்தியும் வருத்தப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்றாரு. இதை அடுத்து விசாலாட்சி வீட்டுக்கு வராங்க. அவங்க தம்பியோட சாமியாடி இருக்காருல, அவர் தம்பியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே முள்ள வாசப்படியில நின்றுட்டு, நீங்க என் தங்கச்சிய பாப்பம் பார்த்து இந்த வீட்டுல இருக்க சொன்னீங்க, ஆனா இந்த வீட்டுல இருக்கிற ஜனனி பயங்கர வாயி, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தப்பு தப்பா பேசுறா அப்படின்னு சொன்ன உடனே விசாலாட்சி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக வராங்க. இது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.